அந்த ஒன்றிய அரசு இது தன்னுடைய கட்சியினுடைய பிரச்சாரமாக எடுத்துக்கொள்வதும், உடனே இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் அதற்கு பதில் சொல்வது என்பது வெளியில என்ன தோற்றத்தை கொடுக்குதுன்னா, ரெண்டு கட்சிக்கு இடையில ஏதோ ஒரு அரசியல் நடக்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம். மும்மொழி கொள்கை நாம் ஏன் எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்க வேண்டும்? ஏன்னா மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை, மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள தான் நாங்கள் சொல்கிறோம் என்று மத்திய அரசு தரப்பில் சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட பல விஷயங்களை அந்த துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? நாங்கள் இந்த மொழி அந்த மொழின்னு நாங்கள் சொல்லலை, எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கோங்கன்னு தான் நான் சொன்னோம். அதனால் 3 மொழி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பொதுவாக கேட்குறாங்க. எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் இந்தி மொழிக்கு தான் ஆசிரியர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் எந்த மொழியில் படிக்கிறது அப்படின்றது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. எனவே இது நேரடியாகவே, மறைமுகமாக கூட கிடையாது, நேரடியாகவே ஒரு மொழியை திணிக்கின்ற ஏற்பாடு தானே தவிர இதில் இந்தி இல்லாமல் வேறு மொழியை மாத்திரம்தான் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க கிடையாது. ஏனென்றால் பல மாநிலங்களில் இந்த அனுபவத்தை நம்ம பார்த்துருக்கோம். அந்த அனுபவம் தான் தமிழ்நாட்டுக்கு வரும் என்பதை நாம் உணர்கிறோம். குழந்தை பருவத்து மாணவர்கள் அந்த குழந்தை வயசில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உளவியல் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு அறிவியல் பூர்வமாக குழந்தை பருவத்து மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடிலிருந்து இந்த கேள்வியை அணுகுவது தான் சரி என்று நான் நினைக்கிறேன். கட்சி அரசியலை தாண்டி எல்லோருமே கொஞ்சம் நிதானித்து பேசணும். ஒரு குழந்தை ஒரு மொழியில் பழகுது. குழந்தை பிறந்த உடனே கற்றல் செயல்பாடு தொடங்கிடுது. ஒரு குழந்தை பிறந்த உடனே கற்றல் செயல்பாடு தொடங்கிச்சுன்னா அப்போ கற்றல் எந்த மொழியில் நிகழ்ந்ததோ அதே மொழி தான் பாடமொழின்றது உலகத்தில் இருக்கிற நியதி. அதோடு சேர்த்து இந்திய சூழலில் 2வது மொழியாக ஆங்கிலத்தை கற்கிறதுன்றது தேவையின் அடிப்படையில் தானே தவிர யாரும் ஆர்வத்தின் காரணமாக விருப்பத்தின் காரணமாலாம் கற்கலை. இப்போ இந்த 2 மொழியுமே பெற்றோர்கள் முதல் தலைமுறை எனக்கே எழுத படிக்க தெரியாது, அப்போ குழந்தைக்கு என் தாய்மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கே நான் பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, என் குழந்தைய போய் எனக்கு பழக்கமே இல்லாத 3வது மொழி படி அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தைய நான் தனிப்பயிற்சிக்கு அனுப்பணும். அப்போ என் செலவு மட்டும் கிடையாது, அந்த குழந்தைக்கு தேவையில்லாமல் அந்த குழந்தை வேறு விவரத்துக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டிய நேரத்தை இதற்காக செலவு செய்யணும். இதில் தேர்ச்சி பெற்றுடுச்சுன்னா அது மகிழ்ச்சி அடையும். இதில் தேர்ச்சி பெறலைனா இதுவே ஒரு தோல்வி மனப்பான்மைக்கு குழந்தை இட்டு செல்லும். எனவே மொழி கூடுதலாக படிப்பதனால் என் குழந்தைக்கு உடனடியாக எந்த பலனும் கிடைத்திட போகிறதில்லை. அதற்கு பதிலாக என் குழந்தை எந்த மொழியில் படித்தாலும் அது உயர்கல்விக்கு போகிறத வாய்ப்பை கொடுங்க. கட்டணம் இல்லாமல் கல்லூரியை கொடுங்க, கட்டணம் இல்லாமல் பல்கலைக்கழகத்தை கொடுங்க, உயர் படிப்புக்கான வாய்ப்புகளை விடுதிகள் கட்டணம் இல்லாமல் கொடுங்க என்பதுதான் மக்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கு. மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இதில் அரசியல் செய்கிறாங்களா? மொழியை வைத்து அரசியல் செய்கிறார்களா? கல்வி என்பது நேரடியான அரசியல். கல்வியை கொடுக்கறது ஒரு அரசியல், கல்வியை மறுக்கிறது ஒரு அரசியல். இதை தாண்டி ஒரு கட்சி ஒரு கொள்கையை அரசு கொள்கையாக பார்க்காம கட்சி கொள்கையாக பார்க்கறதுலேருந்து ஏற்படுற பிரச்சனை. இப்போ ஒன்றிய அரசு அறிவித்த கொள்கை, இந்த கொள்கைக்கு நேராக நீங்கள் செயல்படுறீங்கன்னு ஒன்றிய அரசு பேசுவதற்கு பதிலாக அந்த ஒன்றிய அரசினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் இது தன்னுடைய கட்சியினுடைய பிரச்சாரமாக எடுத்துக்கொள்வதும், உடனே இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் அதற்கு பதில் சொல்வது என்பது வெளியில் என்ன தோற்றத்தை கொடுக்குதுன்னா, ரெண்டு கட்சிக்கு இடையில ஏதோ ஒரு அரசியல் நடக்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இது மிகப்பெரிய ஆபத்தாக நான் உணர்றேன். இந்த ஆபத்து கல்வியை சீரழித்துவிடும். எனவே கட்சி அரசியலை கடந்து மாணவர்களுடைய நலன் சார்ந்து சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தேசிய கல்விக் கொள்கை கொடுக்காததனால் நாங்கள் அதை நிராகரிக்கிறோம். எங்களிடம் சமச்சீர் கல்வி என்ற கொள்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் தருவோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எதிர்ப்பதுதான் மாநில அரசிற்கு, மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஸ்மார்ட் கிளாஸ்லாம் இருக்குது, பல வகைகளாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சமச்சீர் கல்வியை கொண்டு வந்திருக்காங்க, கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ வகை வகையாக தமிழகத்திலேயே மாநில கல்வியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளை பிரிச்சிருக்காங்க. இதை எப்படி எதிர்கொள்றீங்க நீங்கள்? ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை. ஸ்மார்ட் கிளாஸ்ன்றது ஒவ்வொரு ஸ்கூலாக எல்லா ஸ்கூலுக்கும் கொடுக்கறது. அதாவது ஸ்மார்ட் கிளாஸ்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. கணினியினுடைய தொழில்நுட்பத்தோட டச் ஸ்கிரீனோட குழந்தைங்க யார் வேணாலும் அதில் எழுதலாம். எப்படி பல்பை வச்சு ஸ்லேட் வச்சு எழுதுறாங்களோ அது போல, எப்படி மணலில் எழுதிட்டு இருந்தோமோ
அந்த மாதிரி ஸ்க்ரீனில் எழுதுகிறோன்ற அடிப்படையில் தான் அது வந்து எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பள்ளியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வேகப்படுத்தணுன்றது. ஆனால் நீங்கள் சொல்லுவதை போல பாகுபாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், தகைசால் பள்ளி என்றும் மாதிரி பள்ளி என்றும் பள்ளி என்றும் பாகுபாடு இருப்பது தவறு என்று சொல்கிறோம். தொடக்கத்திலேருந்து அதை சொல்கிறோம், அது தவறு. இதையெல்லாம் களைய வேண்டும் என்பதற்காகத்தான் சமச்சீர் கல்வி கோட்பாடை கொண்டு வரப்பட்டது. அந்த தவறு ஏதோ ஒரு வகையில் நிகழ்ந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த தவறை சரி செய்து கொள்வது தான் மக்களாட்சி மாண்புக்குட்பட்டது. எல்லோரும் மனிதர்கள் தான், தவறு செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. ஒரு தவறு நிகழ்ந்து இருக்கு, மக்கள் சுட்டி காட்டுறாங்கன்னா அந்த தவறை திருத்திக் கொள்வது என்பது மாநில அரசுடைய கடமை. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கே இருக்கக்கூடிய மாதிரி பள்ளி, தகைசால் பள்ளி, பள்ளி என்கின்ற பாகுபாடு கொண்ட அந்த கல்வி முறையை மாற்றிக்கொண்டு எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு சீராக கொடுக்கக்கூடிய சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் அனைத்து பள்ளிகளையும் சீராக அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வளர்ச்சியை கொண்டு வரும் என்று நம்புகின்றோம். தமிழகத்தில் கல்வியோட வளர்ச்சி எப்படி இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய அரசு தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி எப்படி கொண்டு போயிருக்காங்க? அதே போல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு கையெழுத்து வாங்குறாங்க. இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் போய் நாங்கள் வீட்டில் கையெழுத்து வாங்க போறோன்றாங்க. இப்படி இந்த கையெழுத்து இயக்கத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக தமிழ்நாடு அரசு எழுதிய சட்டத்திற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லாமல் இருப்பது என்பது அரசமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கிற ஏற்பாடு. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்தில் மாநில அரசுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை மதிக்காமல் சட்டப்படியாக பதில் சொல்லாமல் அதை வந்து மௌனம் காக்கிறதும், இங்கே வந்து நீங்கள் சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்கள் அதை செய்யலை, செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க மாநில அரசை பார்த்து கேட்குற உங்ககிட்ட அனுப்பின மசோதாக்கு சட்டப்படியான உங்கள் பதில் என்ன என்பதை பேசாமல் செய்யக்கூடியது என்பது ஒரு நியாயமற்ற போக்கு. அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மசோதாவை இயற்றி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மசோதாவின் மீது பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம். அந்த கேள்விகளுக்கு மாநில அரசு பதில் சொன்னதாக நாங்கள் அறிகிறோம். இந்த கடித போக்குவரத்து ஒரு துறையோடு அல்ல, ஒன்றிய அரசினுடைய 2-3 துறைகளிலிருந்து கேட்கப்பட்டதாகவும் தெரிய வருது. அதற்கெல்லாம் இவங்க அவ்வப்போது பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை ஏன் துரிதப்படுத்தலை, அதை ஏன் வந்து வெளிப்படுத்தலை? ஒன்றிய அரசும் வெளிப்படுத்தலை, மாநில அரசும் வெளிப்படுத்தலை. அடுத்த கல்வியாண்டு தொடங்கும் பொழுதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கை மாநில கொள்கையின் அடிப்படையில் நடக்குமா என்பதுதான் மக்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. இதில் மக்கள் நலன் சார்ந்து மாணவர் இயக்கங்கள், பெற்றோர் அமைப்புகள் மாணவர்களிடம், பெற்றோரிடம் அவங்க வாழ்கிற குடியிருப்பு பகுதியில் போய் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. தமிழக மக்களே நிராகரித்தது நீட்டுன்னு எல்லோருக்கும் தெரியும். இப்போ போய் ஒரு கட்சி நான் வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நான் கையெழுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு அப்பட்டமான அரசியல். அது ஒரு நியாயமற்ற ஒரு அரசியல். மக்களை குழப்பலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தமிழக மக்கள் அவ்வளவு எளிதாக குழம்பக்கூடியவர்கள் அல்ல என்பதை அவர்கள் உணர்வார்கள். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சின்னு சொல்கிறது ஒரு நூற்றாண்டு பாரம்பரியங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்திருக்கும். இன்றைக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கும். இது அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ ஃபின்லாண்டில் எடுத்த உடனே பெரிய அளவுக்கு மாற்றம் வந்துடல. அதில் ஒரு 35 ஆண்டுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு 75 ஆண்டுகள். ஃபின்லாண்டுன்னு ஒரு நாடு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் சார்ந்த அரசே பொறுப்பெடுத்து கல்வியை கொடுத்ததுனால அங்கே அது சாதனை முடிஞ்சது. ஆனால் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் என்கின்ற வகையில் இந்தியா முழுக்க இருக்கிற சிக்கல் தமிழ்நாட்டில் இருக்கும். எனவே மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும் போது தமிழகம் முன்னேறி இருக்கிறது. ஆனால் ஃபின்லாண்டோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்பதுதான் நமக்கு மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் நாம் யாரோட கம்பேர் பண்ணணும்? வளர்ச்சி அடைந்தவர்கள் தானே. அந்த அளவுக்கு நாம் ஏன் வளரலை அப்படின்னு சொன்னால் அந்த அளவிற்கு நிதியை ஒதுக்கலைன்றது தான். ஒதுக்கப்பட்ட நிதி போதலை என்பது தான். எனவே இன்னும் அதிகமாக நிதியை ஒதுக்கணும். வரி வருமானம் போதலை அப்படின்னு சொன்னால் மக்களிடம் நிதியை திரட்டி கூட அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை எல்லோருக்கும் கொடுப்பதற்கு முன்வரணும். அதுதான் மெய்யான வளர்ச்சியாக இருக்கும். அதான் இன்றைக்கி இப்போ ஹிந்தி பார்த்தீங்க சொன்னீங்கன்னா, இப்போ எனக்கு ஹிந்தி மொழி தெரியாது. ரெண்டாவது இப்போ ஹிந்தி மொழிக்கான பாடத்தை இப்போ என் பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா என் பையன் என்ன படிக்கிறான்றது எனக்கு தெரியாமல் போயிடும். நானும் அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் வந்து கூடுதலாக சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு டியூஷன் வைக்க வேண்டியது வரும். எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம தமிழ் இங்கிலீஷ்க்கே நம்மளுக்கு வந்து போதுமான சூழ்நிலை. அது நமக்கு தெரியாத ஒரு மொழியாக இருக்கும்போது அது வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது. எனவே அது ஒரு சிரமமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பையன் 10வது பொதுத் தேர்வு போகிறான். பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து அவன் படிப்பை முன்னிறுத்துவதற்காக வந்து முயற்சி பண்ணுறாங்க. இந்த 2 மொழி பாடத்திட்டம் இருக்கும்போது கூடுதலாக இன்னொரு மொழி வந்துச்சுன்னு சொன்னால் அவனால் வந்து அதை வந்து சுமையாக, இப்போ என் பையன் 10வது போனால் அடுத்து +2 வருஷம் இருக்குது +2க்கு. காலேஜுக்கு போனால் அதுக்கான சூழலும் அந்த வாய்ப்பு இருக்காது. எனவே அதெல்லாம் மானான்றது தான் இந்த மும்மொழி கொள்கை தேவையில்லை. இருக்கக்கூடிய இந்த மொழியை தான் சரியாக இருக்குன்றது என்னுடைய பார்வை. ஹிந்தி மொழியில் அவனுக்கு தேவைன்னா அவன் கற்றுக்கலாம். அவன் எப்போ அவன் தேவைப்படுது அவன் வந்து
பொருளாதாரத்தில் முன்னேறானா அவன் தேவைப்பட்டால் அவன் கற்றுக்கலாம். இப்பயே வந்து பண்ணால் அவனால் முடியாதுல்ல, அது சொல்கிறோம். எதுக்கு சார் நம்ம சம்பாதிக்கிற முழுக்கவே இந்த கல்விக்காகவே போயிடுது வாழ்க்கை. இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாகவே சொல்கிறத பார்த்தா நீட்டு தேர்தல் எல்லாமே பணம் ஒரு வியாபார சந்தையாக மாறிக்குது கல்வி. இது என்னென்னா இந்த மாதிரி கொள்கையெல்லாம் எதுக்காக வருதுன்னா சாதாரண மக்களே கொண்டுட்டு நினைக்கிறாங்க. இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு வரைக்கும் யாராவது 12வது படித்து அடுத்து செத்துதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டராக தான் இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாவுறாங்க. எதனால்? இந்த கல்வி எக்ஸாமினேஷன் அதுமாதிரி நம்ம புள்ளியை பறி கொடுத்துடக்கூடாது நம்ம யோசிக்கிறோம். அதுதான் நம்ம இந்த மாதிரியான மத்திய அரசு கொண்டு வரும் இந்த முன்மை கொள்கையில் இதெல்லாம் ஒரு பாதிப்பு இருக்குன்னு நான் கருதுகிறேன். வருமானம் மட்டும் இல்லை, இது ஒரு கடந்த காலங்களில் இந்த மொழி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது புறக்கணிக்கப்பட்டதாக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் ஒரு விளைவு உருவாக்கிடும். இது இந்தியை மட்டுமே கற்றுக்கூடிய சூழல் உருவாகிடும். அதனால் தமிழ் மொழி அழிவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே அரசாங்கம் மோடி அரசாங்கம் அந்த தான் தொடர்ந்து செய்து வராங்க. அதனால் தேவையில்லைன்றது தான் எங்களுடைய பார்வை. அவங்க சூழலுக்கு நான் சொல்லலாம் பொருளாதார நிலைமையில் இருக்கிறவங்க முன்னேறாங்க. சாதாரண இருக்கிறவங்களுக்கு படிக்க வேணான்னு சொல்லவில்லை. நம்ம என்னென்னா அவனுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ படிச்சுக்கிட்டுன்னு சொல்கிறோம். நாங்கள் இப்பயே படிக்க சொல்லி அவனுக்கு என்ன சுமையை நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறோம். நம்ம அவங்க பண்ணுறாங்கன்னா ஒன்றும் படிப்பு மட்டும்தான். அவங்க பணக்காரங்க படிப்பு மட்டும் தான் தேவை. அவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் படிப்பை நீங்கள் ஹிந்தி மொழியோ இல்லை மற்ற மொழியோ இருந்தாலும் கூட நம்மளால் அந்த பசங்களால் சுமையை தாங்க முடியாது. நீங்கள் அதிகபட்சமாக படிப்பை கொண்டு வரதுனால அவங்களுக்கு விளைவு தான் ஏற்படும். ரெண்டாவது கவர்மெண்ட்லாம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பெலாம் மோடி அரசாங்கம் அப்படிலாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பெலாம் கிடையாது. பெரும்பாலுமான மக்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய விஷயம் தான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 8ஆவதுக்கெல்லாம் பப்ளிக் எலெக்ஷன் வைக்கிறாங்க, 5ஆவது பப்ளிக் எலெக்ஷன் தேர்வு வைக்கிறாங்க. இதெல்லாம் எந்த மாணவரை செய்மப்படுத்தும்? படிக்க வைக்கிற மாதிரி காரணத்துக்கு, ஆனால் படிக்கக்கூடாதுன்றதுக்காக ஏற்பாடு தான். பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி சில பேர்களை முன்னு காட்டுவாங்க. இதெல்லாம் இவங்களாம் இல்லையா நீங்களா மாரி கேள்வி கேட்கறதுக்காகவே சிலர் முன்னுக்கு கொண்டு வருது தான். அது ஒரு வியாபார சந்தை தான். நீட்டு ஒரு வியாபார சந்தை தான். அது கல்வி ஆமாம் கல்வி அது ஒரு வியாபார சந்தை. எல்லா கல்வியை விட இந்த கல்வி வியாபார சந்தை. இது பணக்காரங்க நடத்தக்கூடிய அந்த மொழி. இது சாதாரண மக்களுக்கு பயன்படாது. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆட்டாக்காரர் டீக்காரர் அந்தமாரி நாட்டில் ராம்நாத் கோவிந்த் இவங்க இந்த மாதிரி ஆட்களை சிலர் முன்னுக்கு கொண்டு வருவாங்க. அடையாளப்படுத்துவதற்கு தான். மற்றவர்களெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு தான் பிரதான காரணம். முன்மனு கொள்கைங்கிறது நம்ம வீட்டில் அம்மா இருக்காங்க. ஒரு தாய் இருக்கும்போது சித்தியோ இல்லை பெரியம்மாவோ ஏற்றுக்க முடியுமா? அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. முன்மனு கொள்கைங்கிறது அது தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம், கற்றுக்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை பிள்ளைகளுக்கு. இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வரவங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தான் வேலை செய்யலையே. அது மாதிரி நம்ம போகும்போது அங்கே இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். இங்கிலீஷை வச்சு அவர் சமாளித்தார். ஆனால் அங்கே இருக்கும்போது 1.5 வருஷத்தில் எல்லா ஹிந்தியும் கற்றுக்கிட்டார். அது மாதிரி அங்கே தேவைப்படும் போது நம்ம கற்றுக்கலாம். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கலாம் தேவைப்படும் போது. அது கஷ்டம் இல்லை. தமிழ்லேருந்து தாய்மொழியிலேருந்து வந்தால் தான் அவங்க திறமையை வளருவாங்க. ஆதி காலத்தில் மொழியே இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. அவங்களாம் செய்கையிலேயே காட்டி வாழ்ந்துருக்காங்களே. அது மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம என்னது வேணுங்கிற செய்கையிலையும் காட்ட முடியும், நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். 3வது தேவையில்லைன்னு தேவைப்படும் போது அதை கற்றுக்கலாம்.